வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வெரி ஸ்பெஷல் ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். பாதாம் பிசின் பாப்சிகல்ஸ், அதாவது பாதாம் பிசின் குச்சைஸ். இது என்னோட இன்னோவேட்டிவ். ஏன்னா இப்ப சம்மர் சீசன் நடக்கிறதுனால ஹீட் ஜாஸ்தியா இருக்குது. நம்ம பாதாம் பிசின் கண்டிப்பா எடுத்துக்கணும். இதை நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். பாதாம் பிசின்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவோ போடுறது. இப்ப நீங்க இந்த பாதாம் பிசின் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்குது, ரிச் டேஸ்ட், ரொம்ப கிரீமியா இருக்குது. இதை ஒண்ணு இல்ல, நீங்க இன்னும் 2-3 சாப்பிடணும்னு இருக்கும், தூண்டும். அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கிறோம். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். பாதாம் பிசின் பாப்சிகல்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே பாதாம் பிசின் ஜல்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி பாதாம் பிசின் இருக்குல்ல, கல்லாக இது 2-3 கல் நம்ம வாட்டரில் சோக் பண்ணி எடுத்து வச்சோன்னா 6 to 7 hours மாதிரி ஜல்லியாக ஃபார்ம் ஆகும். 100 ml ஃப்ரெஷ் க்ரீம், மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், கண்டன்ஸ் மில்க் 200 ml, கொஞ்சம் ஆல்மண்ட்ஸை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், 250 ml மில்க்கு. நான் இங்கே சுகர் ஆட் பண்ணலை, கண்டன்ஸ் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து மில்க் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம், பாதாம் பிசின் அதாவது ஜல்லி, பாதாம் பிசின் ஜல்லி, கண்டன்ஸ் மில்க்கு. இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸ்மூத் க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்து க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இதில் இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஆல்மண்ட்ஸு, இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாப்சிக்கல் மோல்டு இருக்கு இல்லையா, இதில் இப்போ இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இந்த பாதாம் பிசின் மிக்சரை. இப்போ இது 7 hours ஃப்ரீசரில் இல்லைன்னா ஓவர் நைட் வச்சு எடுத்துட்டா நல்லா செட் ஆயிரும். பாருங்கள், நல்லா செட் ஆச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரிச் டேஸ்ட்டாக இருக்கும், இது க்ரீமியாக இருக்கும். டேஸ்டியான பாதாம் பிசின் பாப்சிகல்ஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.